இங்க இந்த பொண்ணு அவங்களுக்கு நடந்த கொடுமையை இவங்க கிட்ட சொல்லாம வீட்டுக்கு போனோம் கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போதும் எல்லா பொண்ணுங்களுக்குமே இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இந்த பொண்ணு நான் தான் வேணாம்னு சொல்றேன், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா கல்யாணம்னு ஒண்ணு நடந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில நோன்றதுக்கே அர்த்தம் கிடையாது, நீ அதே மீறி இங்க தான் இருப்பேன்னு அடம்பிடிச்சா நான் கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கே திரும்ப போறா. அப்ப போற வழியில இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா, நம்ம நாளைக்கு வேற ஹனிமூன் போனோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு பயத்துல எனக்கு பாத்ரூம் வருது வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்கள தேடி பார்த்தோம் கிடைக்கலன்னு வீட்டை சொல்றாங்க. இவங்கள தான் திட்டுறாங்க. அப்ப ரோட்ல அந்த போராட்டம் பண்ணும்போது பார்த்த பொண்ணுங்களை ஒருத்தவங்களை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்களும் தேடி பார்த்து இவங்க தம்பியோட மனைவி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போது சோ அவங்க கிட்ட வந்து கேட்கும் போது தான் நேத்து எனக்கு தலைவலி ஃபீவர் அதிகமாவே இருந்துச்சு, அதனால உங்க தம்பி கிட்ட இன்னைக்கு வேணான்னு சொன்னா அதையும் மீறி உங்க தம்பி என்ன விருப்பம் இல்லாம என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க கோவப்பட்டு ஏன்னு கூட கேட்காம அடிச்சிடறாங்க. அவனை நான் ஒழுங்கா தான் வளர்த்துருக்கேன், உன்னோட புருஷன் தானே, அவன் எப்படி நடந்தா உனக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு கோவப்பட்டு உங்களுக்கு கன்சர்னா என்னன்னு தெரியுமா, அது கூட தெரியாத ஒரு அடிமுட்டான ஒரு அக்காவை தான் எனக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அண்ட் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவங்களுக்கு நம்ம அருண் ஒருவேளை தப்பானவா இருப்பானான்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. தென் ஹனிமூனுக்கும் கிளம்புறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு வித பயத்தோட தான் போறா. அப்ப இவங்களும் தனியா கிளம்பி அந்த போராட்டம் பண்ண பொண்ணு கிட்ட போய் கேட்கும் போதா இப்பெல்லாம் நிறைய ஆம்பளைங்களா ஒரு பொண்ணை ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறாங்க. உங்க பார்வையில அந்த பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான், ஆனா வெளி உலகத்துக்கு அவன் வேற மாதிரி இருப்பான், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே டைம்ல ஹனிமூன் போன இந்த பொண்ணுமே அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவன் இப்பவுமே அதே மாதிரி தான் தப்பா நடந்துக்கிறான். சோ இவங்க கிட்ட தப்பிக்க பீரியட்ஸ்னு சொல்லிட்டு போய் சொல்றா. ஆனா இவ அதை காமிக்க சொல்றான். இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம பிளேட் எடுத்து கட் பண்ணிக்கிறா. இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்க டாக்டருமே அந்த பொண்ணு பண்ணதை பத்தி சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ஷாக் ஆகி அந்த பொண்ணுகிட்டே போய் கேட்டு பாக்குறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், இப்போ கூட நான் உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரி தான் தெரியும், ஆனா ஒரு பிளேட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வழி புரியும் சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் வேகமா வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூம்ல இருக்க பிளேட் எடுத்து பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே அழுகுறாங்க.